ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சூப்பர் சாஃப்டான அதுவும் டபுள் ஃப்ளேவரில் மார்பிள் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதில் வெனிலாவும் சாக்லேட்டும் கலந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவர் தாங்க இது. ஸோ ரெண்டு காம்போவும் ஒன்று சேரும்போது அதோட டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி அதே சூப்பர் சாஃப்ட்னஸோட அதே டேஸ்ட்டோட வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிட முடியும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 முட்டை எடுத்துக்கலாம். இப்போ 2 முட்டையை நான் உடச்சி பவுலில் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த முட்டையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பீட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா நுரைச்சி வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ பீட்டர் இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நான் இப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ் சொல்கிறேனோ அதை அப்படியே நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூட பண்ணலாம். ஸோ மிக்ஸி ஜாரில் சேர்த்து முட்டையை அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா நுரைச்சி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம சுகர் சேர்த்துக்க போகிறேன். அதாவது 3/4 கப் சுகர் வந்து கரெக்ட் இனிப்பாக இருக்கும். நாளைக்கு பவுட்ரு பண்ணி சேர்க்கல, ஸோ டைரெக்டாக தான் சேர்க்குறேன். பவுட்ரு பண்ணி சேர்க்கதா இருந்தால் நீங்கள் 1 கப் பவுடர் சுகர் சேருங்க. அதாவது 1 கப் மைதாக்கு 1 கப் பவுடர் சுகர் கரெக்டாக இருக்கும். இல்லை நார்மல் சுகர்னால் நீங்கள் 3/4 கப் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். அந்த 3/4 கப் சுகரை ஒரு 3 to 4 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சேர்த்து அந்த சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஓரங்கள் எல்லாமே நல்லா எடுத்து விட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சுகர் வந்து நல்லா கரையலாட்டி இந்த கேக் வந்து பேக்காகி கிடைக்கும்போது மேலே ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சுகர் வந்து நல்லா கரையிற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா ஒயிட்டிஷாக கிடைக்கும் பீட் பண்ணதுக்கப்புறம். இது கூட இப்போ நம்ம 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ ஆயில் சேர்த்துட்டு அதையும் நம்ம லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பீட் பண்ண தேவையில்லை. இனிமேல் நம்ம வந்து சும்மா ஸ்பேச்சுலா வச்சு கலந்து விட்டாலே போதும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்க்க போகிறோம். இதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்கும். அந்த கப்போட அளவு பார்த்தீங்கன்னா 250 ml கப் அது. ஸோ அதுக்கு 1 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பேக்கிங் சோடா தேவைப்படாது. அதோட ஒரு 1/4 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்து இதை நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா மாவில் அங்கங்கே கெட்டி கெட்டியாக இருக்கும், அதுக்காக நம்ம சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். மொத்தமாக சேர்த்து கலந்து விட முடியும்னா நீங்கள் மொத்தமாக சேர்த்துக்கோங்க. இல்லாட்டா தனியாக சலிச்சு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணி பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. நான் ரொம்ப ஓவராக போட்டு நம்ம கலந்து விட்டுட்டோன்னா அது நல்ல ரைஸ் ஆகி கிடைக்காது நமக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே நிதானமாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து நம்ம பால் சேர்க்க போகிறோம். பால் வந்து 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பால் தான், நல்லா வெதுன்னு இருக்கு. ஸோ அந்த பாலை 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டோன்னா அவ்வளோதான், பேட்டர் ரெடி. இதில் நம்ம அடுத்து எசன்ஸ் மட்டும் தான் சேர்க்கணும். இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ எசன்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு வெனிலா ஃப்ளேவருக்கான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ அடுத்ததான் நம்ம சாக்லேட் ஃப்ளேவருக்கு பேட்டர் ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம தனியாக இதே மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சலிச்சு சேர்த்துக்கலாம். ஏன்னா அதுலேயுமே டைட்டாக கட்டி கட்டியாக இருக்கும், அதனால அதையும் நம்ம சலிச்சு சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதோட நம்ம பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெண்ணிலா ஃப்ளேவர், ஸோ அதுலேருந்து கொஞ்சமாக இதோட கலந்து சேர்த்துக்க போகிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் சாக்லேட் எசன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பேட்டர்லேருந்து கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, எல்லாமே நல்லா ஒன்று போல் கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாக்லேட் பேட்டரும் ரெடி ஆகிடும். பார்க்கவே நல்ல ஸ்மூத் டெக்ஸ்சரில் இருக்குது. இப்போ நமக்கு ரெண்டுமே ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம மோல்டில் ஊற்றி பேக் பண்ணி எடுக்க தான் போகிறோம். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு டின் எடுத்திருக்கேன், பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெனிலா ஃப்ளேவர் வச்சிருந்தாலே அந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். அதுக்கடுத்தா சாக்லேட் ஃப்ளேவர் அதை ஊற்றிக்கலாம். நான் எப்படி பண்ணுறேனோ இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இதே ப்ராசஸை அந்த பேட்டர் காலி ஆகிற வரைக்கும் நம்ம 1 பை 1 ஆட் பண்ணிகிட்டே வந்தோம்னா அது கரெக்டாக சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போவே பாருங்கள் அது எவ்வளோ அழகாக லேயராக கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா உங்களுக்கு? பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் நான் ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஆல்ரெடி அவனை நான் 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 30 to 40 மினிட்ஸ் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்கியூவர்ஸில் வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது இந்த ஒவ்வொரு அந்த கேக்கோட ஹைட்டை பொறுத்து அது வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இப்போ இதை நீங்கள் இதே வந்து அகலமான ட்ரேயில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ அதனால் நம்ம கேக் ட்ரேவை பொறுத்து அது வேகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ 30 மினிட்ஸ்க்கு அப்புறத்துலேருந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பேட்டர் எல்லாமே ஃபுல்லாக நம்ம ஊற்றியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம லைட்டாக டேப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லாவே பேக் ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக பேக்கில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளேயுமே வந்து நல்ல அந்த லேயர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிருக்கும். பிளாக் ஒயிட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது இன்னும் ஆறலை, நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. ஸோ உங்கள் குட்டீஸ்க்கெலாமே இது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா டபுள் கலரில் பண்ணியிருக்கனால மோஸ்ட்லி குட்டீஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா கலராக இருந்தாலே ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்.
இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்.